அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் டிரான். இன்றைக்கு நான் பேச போகிற டாபிக் இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஒரு ஹாட் டாபிக் என்னன்னு சொல்லி சொன்னால், ஜப்பானில் பரவி வர்ற ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய ஒரு நோய், ஃப்ளஷ் ஈட்டிங் நோய் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய், இல்லாட்டி ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் ஷாக் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய நோய். இந்த ஃப்ளஷ் ஈட்டிங்னு சொல்லி சொன்னோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ இந்த நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இது ஒரு பாக்டீரியாவால் உண்டு பண்ணப்படுற ஒரு நோய். அது என்ன பாக்டீரியான்னு சொல்லி சொன்னால், எங்களோட ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் என்ற பாக்டீரியா எங்களோட ஸ்கின்ல எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கிற ஒன்று தான். அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நாங்கள் அதை கிளாஸிஃபை பண்ணலாம், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் ABCDன்னு சொல்லி. அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அப்போ இந்த ஃப்ளஷ் ஈட்டிங் ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியான்றதோ ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் டாக்ஸிக் எதால உருவாதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஸ்ட்ரெப்டோகோக்கஸ்ல ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் A என்றுல இருக்கிற 2 வகையான ஒரு பாக்டீரியாவா ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் குரூப் A, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் பயோஜென்ஸ் அப்படி வருது. ஸோ குரூப் A ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் வகையால தான் கொமனா வருது, மற்றதாலேயும் வரலாம். இங்க என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னா, ஏன் எங்கட இவ்வளவு இப்போ இந்த ஸ்கின் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாலும் அது இருக்குது. பட் ஏன் இப்படி நார்மலா இருக்கிற ஒரு பாக்டீரியா இப்போ திடீரெண்டு இப்படியான ஒரு இதில் உருவாக்குன்னு சொல்லி சொன்னா அது எங்களுக்கு தெரியல. பட் அதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி உருவாதுன்னு சொல்லி சொன்னா, இந்த நோய் எங்களோட ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் என்ற அந்த பாக்டீரியாவோட ஸ்கின்னில் இருக்கேக்கில் ஒரு வெட்டு காயமோ இல்லாட்டி ஒரு புண் கேட்கல, அது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, தோல்ல இருக்கிற அந்த பாக்டீரியா, அதாவது ஒரு தொழிற்பாடுமே காட்டாம இருக்கிற அந்த பாக்டீரியா அந்த புண்ணூடாகவும் வெட்டுக்காயமூடாகவும் உள்ள போயிடும். எங்களோட பிளட் ரத்த ஓட்டத்துக்குள்ள போயிடும், பிளட் சர்க்குலேஷனுக்குள்ள போயிடும். அப்படி போச்சுதுன்னு சொல்லி சொன்னால், அதுல இருந்து அந்த பாக்டீரியா பழகி பெரிய டாக்ஸின்ஸ் அதாவது நச்சு பதார்த்தத்தை உருவாக்கிவிடும். அதுதான் எங்களோட உடம்புக்குள்ள போய் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, சாதாரண காய்ச்சல் ஆரம்பிச்சு காய்ச்சல், சத்தி வர்றது, வாந்தி, வயிற்றோட்டம், சில வேளைகள்ல தச நோக்கள், எலும்பு நோக்கண்டு ஆரம்பிச்சு கடைசியில ஓகன்ஸ், எங்களோட உடம்புல உள்ள ஹார்ட், லங்ஸ் இருக்கிற எல்லா ஓகன்ஸையும் தாக்கி ஓகன் ஃபெயிலியர் கொண்டு பண்ணப்பட்டு ஷாக் ஆகி ஆக்கள் இறக்க நேரும். அதான் எங்களோட ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம்னு நாங்கள் சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியான்னு சொல்லி சொன்னா என்னென்னு வந்தேன்னு சொல்லி சொன்னா, இந்த ஸ்ட்ரெப்டோகோக்கஸால வர்ற இன்னொரு விளைவு நாங்கள் நெக்ரோடைசிங் ஃபேஷியாரிஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களை தாக்கியக்கில் அந்த மசில் அழுகி இறக்குறது, அதான் நாங்கள் ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியான்னு சொல்லி சொல்லுவோம். நாங்கள் இங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அது போய் ஒரு 3-4 நாளில் எங்களுக்கு நார்மலான ஃபீச்சர்ஸ் வரையில். அப்புறம் இந்த 4-5 நாட்கள்ல உங்களோட தோல், உங்களோட மசில், ஒரு குறிப்பிட்ட மசிலில் எஃபெக்ட் பண்ணிக்கல, அந்த மசில்ல கலர் சேஞ்சஸ் வரும். அதாவது முதல்ல ரெட்னஸ் ஆகி நொந்து பெயின் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த பர்பிளிஷ் கலரா மாறி மசில் இறக்குற மாதிரி போய் அழுகிற மாதிரி போகும். அதை தான் நாங்கள் நெக்ரோடைசிங் ஃபேஷியாரிஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம், இல்லாட்டி ஃப்ளஷ் ஈட்டிங்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் பாக்டீரியா, அதுலேயும் குரூப் A பாக்டீரியாவா வர இந்த ப்ராப்ளம் தான் இந்த ஃப்ளஷ் ஈட்டிங், அதாவது நெக்ரோடைசிங் ஃபேஷியாட்டிசம், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம். இந்த பாக்டீரியா கொமனாவே இந்த குழந்தை பிள்ளைகள், அதாவது கிட்டத்தட்ட 10 வயதுக்கு அளவான அந்த குழந்தை பிள்ளைகள் வர அந்த த்ரோட் பெயின் இருக்குத்தானே, அதுகளுக்கு காரணமானது. இது பெரிய ஆக்களை அஃபெக்ட் பண்ணிக்கல, மெயினாக அந்த 50 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களை அஃபெக்ட் பண்ணிக்கல, இல்லாட்டி டயபெட்டிக் காரர், இல்லாட்டி கேன்சர், இல்லாட்டி வேறு ஏதும் வருத்தங்கள் உள்ள ஆக்கள் அவங்கள அஃபெக்ட் பண்ணிக்கல. இப்படியான ஒரு சிவியரான ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டி விடும். இதை எப்படி தவிர்க்கலாம்னு சொல்லி சொன்னா, ஆரம்பத்தில் ஹைஜீன் எப்பயுமே கைகளை நல்லா கழுவி ஹைஜீனா இருங்க. இருமுறீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்கள் மாஸ்களை போட்டுக்கொள்ளுங்க. முக்கியமா நீங்க ஒரு டயபெட்டிக் பேஷனோ இல்லாட்டி கைகாலில் புண்ணுள்ள நபர்ன்னு சொல்லி சொன்னால், அந்த புண்ணை ஒழுங்கா துப்புரவாக பராமரிக்கணும். சும்மா அங்கங்க தொட்டுட்டு அந்த புண்ணலுக்கு மேல கை போடுறதோ அது இதுகளை தவித்துக் கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இது தவித்துக் கொள்ளலாம். பட் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு எதுவும் காய்ச்சல், உடம்புனோ மற்ற தொண்டை நோக்கள் அப்படி எதுவும் சொல்லி சொன்னா உடனே ஒரு வைத்தியரை நாடுறது நல்ல. ஸோ இது ஏன் இப்படி திடீரென்று இப்படி ஒரு அவுட் பிரேக் கொண்டு வந்தான்னு சொல்லி இன்னும் ரிசர்ச் போய்கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னு சொல்லி சொன்னா, அதாவது ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் என்ற ஃப்ளஷ் ஈட்டிங் என்ற இந்த இன்ஃபெக்ஷன் கிட்டத்தட்ட 30% அளவு மோர்டாலிட்டி வர சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க ஹைஜீனா இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அதே சமயம் ஆரம்பத்தில் உங்களுக்கு இருக்கிற சயின்ஸ் சென்டர் வச்சுக்கொண்டு உடனடியாக டாக்டர் நாடி இதுக்குரிய தீர்வை கண்டுகொள்ளலாம். ஹைஜீனா இருங்க. நன்றி, வணக்கம்.